அடையாருக்கே அந்த அண்ணன் அடையாளமா இருக்காரு. 100 ரூபா போடு, ஜிஎஸ்டிலாம் போடல. ஐயா கல்ல கேட்சி பிடிங்க. அம்மா கேட்சி பிடிங்க. 40 இட்லியா? எத்தனை? என்ன 3? கல் 2 நாளா உங்களுக்கு 5 தானே? ரொம்ப ஃபீல் பண்ணா ஜிஎஸ்டிலாம் போகணும். ரொம்ப சாப்பிடு. நம்ம ஜிஎஸ்டி கிடையாது, எப்படி சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன பண்ணோம் போடுறாரு. நம்மளுக்கு கேட்சி பிடி. 50 இட்லி வேற என்ன 2 3 அண்ணா 50 முயற்சி பண்ணேன். தக்காளி சட்னியாக இருக்கட்டும், தேங்காய் சட்னி எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இவர் அடையாளம் மவுண்ட்லேருந்து வந்த மாஸ்டருங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே மெயின் மாஸ்டர் இவர் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து மெயின் வாழை எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. அது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். வந்தாலும் அப்படி தான் கேட்பாரு. இது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஒன்று தான் சாப்பிட வரோம், அவர் சொல்கிறத வச்சே நம்ம 10 சாப்பிடலான்னு தோணும். அந்த மாதிரி பேசுவாப்புல. ஓப்பனாக சொல்கிறேன், ஏடிபியில் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் சட்னிலேருந்து எல்லாமே அற்புதமாக இருக்குது. எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது. ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டு எல்லாமே. நைட்டில் வேறு யாரும் கூட்டம் ஒன்றும் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும். ஆமாண்ணா, இந்த அளவுக்கு பெரிய ஹோட்டலில் கூட கிடைக்காது. ஒரு தோசைன்னு கேட்டப்போ 10 20 அந்த மாதிரி பேசுவார். நல்ல மனிதர். இப்போ இருக்க காசு எல்லாமே கொடுப்பாரு. ஹெல்த்தியாக இருக்கும். இட்லி தோசை சாப்பிட்ருக்கேன், கலக்கி அப்புறம் ரொம்ப ஜாலியாக பேசுவார். இந்த ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பயங்கரம் இல்லை, தைரியம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது சாப்பிட. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போகிறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. இந்த பேப்பர் என்ன பண்ண மணி போன எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழை பார்த்து வந்திருப்பீங்க. எப்பயும் கூட ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கேன். அடையாறில் ஒரு அண்ணன் பேரை சொன்னாலே அடையாருக்கே அந்த அண்ணன் அடையாளமாக இருக்காரு. கடை மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். அடையாரே கலக்கிட்டு ஒரு அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நைட்டில் தோசையிலேருந்து இட்லியிலேருந்து ஜிஎஸ்டியே போடாத பேமெண்ட் வாங்குறது முதல் கூட எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இட்லி வேணுன்னா 1 10 கேட்பாரு. வந்திருக்க கடையோட பேர் பார்த்தீங்கன்னா பேரே நீயே வச்சுக்கோப்பான்ட்டாரு. ஸோ பேருலாம் ஒரு கடைக்கு தான் வந்தோம். கடைக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் கொடுக்குறாங்க எல்லாம் உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க மக்களே, கமான். நீங்களே இப்போ இருந்துங்க. இட்லி தோசை, முட்டை தோசை, ஆணி ஊத்தப்பம், கல் தோசை, பொடி கலக்கி, ஆம்லெட்டு, பொடி மாசு. இல்லை அப்படியே நம்ம ஆரம்பிந்து எப்படி இப்படி தான் பண்ணணும். அப்போ தான் அந்த முட்டை ஓடாடுறது. அது யார் கை வச்சு தருவாங்க? நம்ம அந்த மாதிரி பண்ணாது. ஒரு ட்ரிப் வந்து திரும்ப வரணும், தேடி வரணும். 50 ரூபா. இட்லி 10 ரூபா, கல் தோசை 20 ரூபா, தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார். பேச்சுலர் தான், அவங்க திருப்தியாக போகணும், வயிறு வேணும், கலப்படம் பண்ணக்கூடாது. 6 மணிக்கு வரணும். நைட்டு 12 மணி இருக்கும். காலை நைட்டு மணி கேட்டா பிச்சா 50 இட்லியா? ரொம்ப கம்மியாக இருக்கேன். வேற இந்த செலவுக்கு வச்சுக்கோ. 140 அது இல்லைண்ணா. இந்த ஃபோன்பே போட்டுரு, போட்டு 1000 ரூபா போட்டுரு. கம்மியாக சும்மா இருக்கீங்களா சார்? ஆம்லெட்டு போட்டாச்சா? போட்டுச்சு. ஐயா அந்த முட்டை வசதி கடைசியாக யாரை மாற்றிடுங்க. யார் சும்மா இருக்க மாதிரி எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா போடு, ஜிஎஸ்டிலாம் போடல. இன்னும் 1 மாதம் ஆளாக்கணும். வண்டி எஃப்சி போச்சு. அது 170 170 ரூபாம்மா. வேற ரொம்ப கம்மியாக இருக்குமா? போனேன் நீ போனே நீ ஃபோன் பேர் போடுமா? கம்ப்யூட்டர் ரிப்பேராக போச்சு சொல்லி விட்டேன். ஐயா கல்ல கேட்சி பிடிங்க. அம்மா கேட்சி பிடிங்க. சார் வேற அவர் சும்மா இருக்கார. 2 3 இவருக்கு 6 இட்லி கிடைச்சா கிடைச்சா 6 இட்லி கிடைக்குமாண்ணா? 6 இட்லி பார்த்து சொல்லியா? வேற ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா சார் பொடி போடல. இந்த அம்மாவுக்கு முட்டை சாப்பிட்டுருங்க. 40 இட்லியா? வாங்க போட்டேன், எல்லாத்தையும் போட்டேங்க. சாம்பா போமையா? அது போதும், அவர் கேட்டுக்கோங்க. இன்னும் வேணுமா? அதுமா இன்னும் வேணும். இப்போ என்னங்க அவருக்கு கொஞ்சம் சரியா குமார் அவர் என்ன பண்ண அவருக்கு கேட்ச் இருக்கு. எத்தனை 50 100? அனுப்புகிறேன், வண்டிக்கு அனுப்புகிறேன்.
வேற கம்மியாக இருக்குது அதுக்கு இட்லி சுடா. இது தோசை பொடி பழமையா? சரி 130 இருக்கா அப்புறம் வாங்கிடுமா கலைக்கு போட்டுருமா? எத்தனை 4-5? ஏன் கலைக்கா சும்மா இருக்கா? கம்மி தோசை வாங்கிங்க நீங்கள், அவரே சும்மா நிற்காரு. தோசை சாதா முட்டையா கல் தோசைண்ணே? எத்தனை என்ன 3? கல் 2 4 உங்களுக்கு வேற நைட்டுக்கு என்ன பார்சலு இப்படி காய்ச்சி பிடிங்க. ஆமாம் நீங்கள் சும்மா இருக்க. நைஸு தரும். ஒரு கலைக்கு 2 கலைக்கு போட்டோம் தெம்பா சாப்பிட்டோம். முட்டை தோசை சாதா தோசை கல் தோசையா? அஞ்சு தானே? ரொம்ப ஃபீல் பண்ண ஜிஎஸ்லாம் போடுவேன் தெம்பா சாப்பிடு. நம்மகிட்ட ஜிஎஸ்டே கிடையாது, திருப்பி சாப்பிடலாம். இன்றைக்கி என்ன பண்ணோம் போட்டு இரு நம்மளுக்கு கேட்சி பிடி. 50 இட்லி வேற என்ன 2 மூடா அண்ணே 50 இட்லி வேற சார். எப்பா கொஞ்சம் வாட்டி பாரு. ஐயா வாங்க சார். யாரை கட்டணும்? உன்னை கட்டணுமா? நீ சொல்லவே இல்லை என்ன மந்திரம் போடுறவனுக்கு. ஓ நீ தானே அது அதான் வந்துடும். ஆனிதாஸ் பெப்பர் என்னய்யா 8 ஆம்லெட் டபுள் போதும். வேறு என்ன சாப்பிட்றியா? நைட்டுக்கு என்ன பார்சலு? அது ரொம்ப பயப்படுறா சொல்லுங்க மாட்டேன். அது ஒரு போட்டாச்சு பார்சல்ண்ணே. அண்ணா கிடைச்சி வாங்கிண்ணே. அப்போ என்ன இருக்குது சும்மா கேட்சி பிடிங்க. ஒருத்தர் நேரத்துல இருந்து இப்போ அனுப்பி 5 காசு இப்போ தான் வேலை ஆம்லெட்டு இப்படி கேட்சி பிடிங்க. வேற நைட்டுக்கு என்ன பார்சலு? அவங்க கடையாக இருக்கவங்க அவர் ரொம்ப வைக்கப்படுறாரு. அம்மா வரைய மாட்டேங்கார். வேற ஐயா முட்டை கேட்டு விடுவாங்க. பக்கத்தில் அடையா இருக்காங்க. ரொம்ப லாங்கில் இருக்கீங்க. வேற என்ன சாப்பிட்றியா? என்ன முட்டையா 2 3 போட்டேன் நேரத்தே போட்டச்சு பாரு. கிரிக்கெட் டீமில் ஜாயின் பண்ணலாம் போல கேட்ச் பிடிக்க சொல்லி எனக்கு இங்கேருந்து ட்ரெயினிங் வேணும். வேறு யார் சொல்லித்தரா? நம்ம சொல்லித்தரோம். போட்டாச்சு சார். நைட்டுக்கு என்ன பாசை கேட்பாங்களே? ஸ்பெஷல் பொடியாது பருப்பு நான் அரைக்கிறேன். பொடி பருப்பு எத்தனை 50 தான் அது போடுறேன். சார் பார்சல் நைட்டுக்கு என்ன பார்சல்? சைடு காலியாக்குது. ஆமாம் அடுத்து அதுக்கப்புறம் சைடுச்சு இட்லி பெருசாக தோசை. அப்பனா சைடு குறைச்சிடணுமே. நீங்கள் எதுவும் கடை பேர் வைக்கலையாண்ணா? ஏமாற்றோம். இப்போ தான் அந்த தெளிவாக இருக்கும். காசு கைவிட்டு போச்சு. இனிமேல் வைப்போம். என்ன கடை பேர் வைக்கலாம்? உங்கள் பேர் என்ன நினைக்கிங்க? உங்கள் பேர் தான் எதாவது வைங்க. நமக்கு கார சட்னி ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் பண்ணுறேன் கார சட்னி பொடி என்ன. ஆமாம் எவ்வளோ வேலை நம்ம போய் தான் போடுறோம். எல்லாம் அரைக்கிறது பொடி பெப்பர் எல்லாமே. கடையில் வாங்க இந்த மாதிரி திருச்சி போட முடியாது. ஐயா சும்மா இருக்கியா? போதுமாம்மா ஒரு 2 ஆப்பாடு போடாமல் சும்மா இருக்கேன். கல் வேலையை சும்மா இருக்குது. 100 இட்லி இருக்குது. என்னச்சுண்ணா 100 இட்லி இருக்குது. ஐயா டிஷ் எப்படி இருந்தாங்க? ஆமாம் ஆப்பாடு 3 நாளாம்மா சும்மா இருக்காப்லையே 4 இட்லி சும்மா. அந்த ஆம்பளை கேட்சி பிடி. என்ன ஆளுக்கு கிளம்புல ஒரு இட்லி நான் பார்க்கலையா? வர்றதே 6 மாதம் ஆச்சு. ஐயா டிஷ் பேரு ஐயா சும்மா இருக்கியா? இப்போ முயற்சி பண்ணுவா பக்கத்தில் வா. அவர் நாங்கள் முயற்சி பண்ண சொல்லிட்டாரு. அவரே சொல்லிட்டார் சார் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு நான் சொல்ல அவர் சொல்லிட்டாரு. அண்ணா ஒரு ஆம்லெட்ண்ணா நான் பார்க்கலையா? எத்தனை 4-5? ஏன் போடுற பன்ஸ் போடுறேன். ஏன் போடுற பேரில் இல்லையா 180 நோ ஜிஎஸ்டி. பொண்ண கேட்சி பொண்ண அது சொன்ன முயற்சி பண்ணேன். ஒன்றும் இல்லை கடை நீ முடி நான் கொடுத்த போய் வந்துடணும். நீயே முடிவு பண்ண விடாது. ராதாகிருஷ்ணன். நான் தப்பாக பேச போகிறேன். நீங்கள் நல்லதாக பேசுறது நான் யாரும் தப்பாக நினைப்பாங்க. வேணாம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் சார். நம்ம இந்த ஆடம்பரமாக வச்சுக்கிறது சார். நான் இங்கே 20 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். டெய்லி நைட் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாராக இருக்கட்டும், தக்காளி சட்னியாக இருக்கட்டும், தேங்காய் சட்னி எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும்.
இவர் அடையார் ஆனந்த பவன்லேருந்து வந்த மாஸ்டருங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே மெயின் மாஸ்டர் இவர் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஃபுல்லாக இங்கே தான் கடை வச்சுருக்காரு. எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒவ்வொரு தட்டியும் ஒரு ஆம்லேட்னா நீ 10 ஆம்லேட்டா 20 ஆம்லேட்டாம்பார். இட்லியானாக்க 10 15 ஆம்பிடுவார். அதுதான் அவரோட வே ஆஃப் பிஸ்னஸ்ஸு. கஸ்டமர் நல்லா அன்பாக பேசுவார். அதனால தான் எல்லாம் வர்றோம் இங்கே. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்லியே அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டில் ஒருத்தர் இட்லி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெகுலர் நம்மலாம் டெய்லி இட்லிக்காகவே வரோம். ரொம்ப ஆம்லேட்டாக இருக்கட்டும், ஃபைல் கலக்கி எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி தோசை, ஆனியன் பொடி போட்டு போடுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து வாழை இலையில தான் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுப்பாரு. ஸ்ட்ரீட் ஃபுட்டுனாக்க நிறைய பேர் பேப்பரு அப்படி இப்படி கொடுப்பாங்க. இவர் மெயின் எல்லாமே சாப்பாடு வந்து மெயின் வாழை இலை யூஸ் பண்ணுறாரு. அது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். வெரி ஹைஜீனிக்காக டீசெண்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும்ண்ணா. எல்லாமே சாப்பிட்லாம். அதுவும் வந்தாலே அப்படி தான் கேட்பாரு. இது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஒன்று தான் சாப்பிட வரோம், அவர் சொல்கிறத வச்சே நம்ம 10 சாப்பிட்லான்னு தோணும். அந்த மாதிரி பேசுவாப்புல. இங்கே தான் வீடு நம்மளுக்கு. நாங்களே யூடியூப் பார்த்து தான் இங்கே வந்து அண்ணன் கடையே இருக்கிறது தெரியும். அதுலேருந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டோம். மாலை போட்டிருக்கேன், இட்லியை தவிர எதோ தொடக்கூடாது சொல்லிடுவார். ஆனால் இருந்தாலும் வந்துடுவேன். ஓப்பனாக சொல்கிறேன், யூடியூப்பில் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் சட்னிலேருந்து எல்லாமே அற்புதமாக இருக்குது. ஆனால் பயங்கரம். நான் ஒரு 18 வருஷமாக சாப்பிட்ருக்கேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அண்ணன்கிட்ட வந்து ஹைலைட்டே கலக்கி தான். என் ஃபேமிலியாக எப்போவுமே வருவான். என் பையனுக்கு சின்னதுலேருந்து இங்கே தான் சாப்பிடுவான். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது. ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டு எல்லாமே. நைட்டில் வேறு யாரும் கூட்டம் ஒன்றும் அதிகமாக வரும். இல்லை எந்த அளவுக்கு இது வருங்க. ஆமாண்ணா. இந்த அளவுக்கு பெரிய ஹோட்டலில் கூட கிடைக்காது. நல்லா ட்ரை பண்ணி சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவரோட அல்டிமேட்டு 2 சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அவர் மக்களை வந்து அணுகிற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தோசைன்னு கேட்ட போதும் 10 20 அந்த மாதிரி பேசுவார். நல்ல மனிதர். ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு காசு இல்லாமல் கொடுப்பாரு. பசின்னு வந்தவங்களுக்குலாம் நிறைய பேர் கொடுத்துருக்காரு. இந்த ஏடிபி ஓனரோட செல்ல புள்ளவர் ராதாகிருஷ்ணன்னா எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலுமே தெரியும். நான் சொல்கிறதோட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தெரியும். அதே ஸ்டைலில் தான் இருக்கும். குழம்பாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், எண்ணெய்லாம் சன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல மனிதர். எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்கும் சார். எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஹெல்த்தியாக இருக்கும். இட்லி தோசை சாப்பிட்ருக்கேன். கலக்கி ரொம்ப ஃபேமஸ். ஆம்லேட்டும் நல்லாயிருக்கும். முட்டை தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொடி தோசை நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவரும் ரொம்ப ஜாலியாக பேசுவார். ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஜாலியாக இருக்கும். நாங்கள் ஒரு 2-3 வருஷமாக சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஆனியன் தோசை நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் சாப்பிட்ற போல் இருக்கும். ஸோ கைஸ், ஃபைனலாக அவர்கிட்ட முட்டை தோசை வாங்கியிருக்கேன், இட்லி வாங்கியிருக்கேன், அவங்க ஸ்பெஷலான அந்த கலக்கி வாங்கியிருக்கேன். ஒரு கார சட்னி ஒரு ஸ்பெஷலாக போகிறாரு. பொடியும் கார சட்னியும் ஒரு ஸ்பெஷலாக அரைச்சிடுவாராம். கடைசியாக அந்த அண்ணனோட கடையை பேரோட கண்டுபிடிச்சாச்சு. முருகன் கடைன்னு சொல்கிறாரு. நம்ம முருகன் டிஃபன் சென்டர்னே வச்சிடலாம். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி டிஃபன்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த அண்ணன் வந்து யூடியூப்பில் வந்து அடையார் ஆனந்த பவனில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. மெயின் செஃப்பாக இருந்து அதுக்கடுத்து தள்ளுவண்டி வச்சுருக்காரு. அவ்வளோ ஜாலியாக டைப்பு ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஜாலியாக இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கிட்டே இருக்க முட்டை தோசை போயிடலாம். இங்கே பாருங்கள் என்ன, ஆஹா சூடு தெரியுதான்னு தெரில, ஆனால் ஆவி பறக்கிறான். சில இடத்துல முட்டை தோசைக்கு பொடி முட்டை தோசை போட்டால் ஒரு ரேட்டு, சாதா முட்டை தோசை போட்ட ரேட்டு அப்படின்வாங்க. ஆனால் எல்லாமே ஒரே ரேட்டாக கொடுத்து ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காரு. பொடி தோசையில் அப்படியே முட்டையை நல்லா விளாவி விட்டு பொடி அப்படியே மேலே பரபரன்னு தூவி அந்த வடிவேல் சொல்லுவாள் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெறும் அந்த முட்டை தோசையை மட்டும் எடுத்து எப்படி இருக்கான்னு பார்த்துடலாம். இங்கே வெறும் பொடியை வச்சு மட்டுமே தோசையை முடிச்சிடலாம் போல். நல்லா இருக்குங்க. இந்த ஸ்பெஷல் கார சட்னி முட்டை தோசைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் பாருங்கள், சவப்பாக இருக்கான். இதுதான் தெரியல, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு இருக்கலாம். இந்த தக்காளி இதை போட்டு பூண்டு எல்லாம் மேஷ் பண்ணி பயங்கரம் இல்லை டைகரம் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது சாப்பிட. அவங்ககிட்ட இருக்க சாம்பார் சட்னி சாப்பிட்டே ஆகணும். நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாம்பார் சட்னி ட்ரை பண்ணல அப்படி இருக்குன்ட்டு. Few moments later. ஸோ சாம்பார் ஊற்றிட்டு அப்படியே அவங்ககிட்ட இருக்க தேங்காய் சட்னி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ தனியாக இருக்கிறது என்ன பிரச்சனைனா ஒன்று ஓட வேண்டியதாக இருக்குது ஒரே ஆளை. அதுவும் நல்லா தான் இருக்குது. எப்பயும் வாழ்க்கையில் எல்லாருமே கூடயே வரமாட்டாங்கல்ல. ஸோ தனியாக இருக்கிறதும் ஃபேஸ் பண்ணி ஆகணும்ல. இந்த சாம்பார் கூட அப்படியே முட்டை தோசையை ஊற வச்சுருக்கேன். அப்படியே முட்டை தோசை சாம்பார் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
ஹை வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற சாம்பார் ஈக்குவல் அப்படி பார்த்தா யூடியூப்பில் சாப்பிட்ற சாம்பார் மாதிரியே இருக்குது. ஏன்னா மாஸ்டர் அங்கே தான் ஒர்க் பண்ணாண்டார. அந்த டேஸ்ட் அப்படியே கொடுத்துருவாருங்க. அப்படியே ஒரிஜினாலிட்டி அவ்வளோ ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருந்தால் கூட அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமான்னு தெரியல. அவங்ககிட்ட இருக்க இட்லியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்லி பார்த்தா சுட 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 ஆவி பிறகு எடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஹோம் ஃபுட்டாக இருக்குது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது, அதான் நான் சாப்பிட்றேன்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பேருக்கு ஏற்ற மாதிரியே ஹோம் ஃபுட்டாக இருக்காங்க. இட்லி கூட ரொம்ப ஹார்டு கல்லெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், ஃபுட்டாக செம்ம சாஃப்ட்டு, நல்லாயிருக்கு. ஸோ அவங்களோட அந்த கார சட்னியோடு போயிடலாம். இட்லியை கார சட்னி ரொம்ப காரம்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே ஆப்டாக சூப்பராக இருக்குது, சாப்பிட நல்லா இருக்குது. தேங்காய் சட்னி ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன், அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். ஸோ இட்லியை தேங்காய் சட்னியோட, தேங்காய் சட்னி அதுக்கேற்ற காரம், அந்த பச்சை மிளகா போட்டு பயங்கரமாக பண்ணிடுறாங்க, நல்லா இருக்குது. சில இடத்துல ஒவ்வொரு லேட் நைட் ஆகிட்டா அந்த சட்னி ஒரு மாதிரி இது வரும் பார்த்தீங்களா. இங்கே அப்படிலாம் இல்லை, கெட்டி சட்னியை வச்சு அதுக்கு தான் தண்ணி ஊற்றி கலக்கி பண்ணுறாங்க போல். நல்லா இருக்குங்க. தோசை, கல் தோசை, இட்லி இந்த மூணுத்தையும் வச்சு இந்த அடையார்லேயே ஒரு ரவுண்டு கலக்கிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியுதுங்க. எனக்கு தான் இந்த இடம் புதுசுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் பேச்சுக்காகவே வந்து சாப்பிட்றாங்க. நல்லா பேசுகிற ஐயா மனுஷன்ற மாதிரி எவ்வளோ ஜாலியாக எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசுகிறாரு. ஸோ அவர்கிட்ட கலக்கி வாங்கியிருக்கேன். கலக்கி பொதுவாக எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, பொடியெலாம் போட மாட்டாங்க, கார சட்னி கலக்கி ஸோ போடுறாரு. எப்படி இருக்கான் பாருங்கள், ட்ரை பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் பாருங்கள், ஒரு கலக்கியாக இருக்கட்டும் சரி, தோசையாக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையுமே ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி அதை போடுறாங்க. நிறைய இடத்துல இந்த வெறும் ஆனியன் பொடி மட்டும் போட்டுருவாங்க. ஆனால் ஒரு முட்டை தோசையாக இருக்கட்டும் சரி, ப்ராப்பராக அந்த ஆனியனு, பச்சை மிளகா, ஒரு ஆம்லேட் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஏற்ற மாதிரி சூப்பராக போட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. கலக்கியும் நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. இட்லி 10 ரூபா, அந்த முட்டை தோசை 50 ரூபா அந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க, கலக்கி 20 ரூபா அந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க, ஆம்லேட் 20 ரூபா அந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கொடுக்குற கலக்கியாக இருக்கட்டும் சரி, இட்லியாக இருக்கட்டும், தோசை சரி, நீங்கள் வந்து சாப்பிட முடியலனா கூட இவர் சொல்கிறத பேசுகிறதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவே 2 சாப்பிட்டு போயிருவீங்க. அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே சும்மா செம்மையாக இருக்குது. சாப்பிட்டதில் எனக்கு அந்த முட்டை தோசை ரொம்ப ஃபேவரெட்டு. கலக்கி சூப்பர், ஆம்லேட்லாம் தனியாக வாங்கியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வந்தீங்கன்னா அந்த கடையை யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கடையோட லொக்கேஷன் எல்லாமே கீழே மேப் பண்ணி விட்றேன். நிறைய இடத்துக்கு தேடி போய் ஃபுட் ஃப்ளாகு தனியாகவே போய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட்லாம் போட்டு விட்டுறீங்க. அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்களை ஐடியா மணி. டாட்டா, பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு நம்பிக்கை தரும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்களை ஐடியா பண்ணி. டாட்டா, பை பை.